வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அயல்நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது மற்றும் கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் ஆகிய 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இதுபோன்ற விருதுகள் மூலம் பண்பாட்டு தூதுவர்களை உருவாக்கி உலகெங்கும் உள்ள தமிழர்களை நெருக்கமாக்குவோம் என்று கூறினார். தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தாய் மண்ணில் இருப்பது போன்ற உணர்வே இருந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வேர்களை தேடி திட்டம் தனது மனதுக்கு நெருக்கமான திட்டம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல, செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட, தொண்டாற்றிட, முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க உங்களில் ஒருவனா, உற்ற சகோதரனா, மூத்த தோழனா கேட்டுக்கிறேன். அயல்நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். அமெரிக்காவில் 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அயலக தமிழர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முதலமைச்சருடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது அயலக தமிழர்களிடம் செல்போனை வாங்கி தானே செல்ஃபி எடுத்து கொடுத்தார்.